அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா, வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அப்போது இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பயிற்சியாகிறார்னா, இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை கன்னியிலிருந்து இப்போ சிம்மமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ ராகுனாலே பிரம்மாண்டம், ராகுனாலே போகக்காரகன், கேதுன்னா ஞானக்காரகன். அப்பாற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சியால் என்ன நன்மை, என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரை ராகு பகவான் ஜென்ம ராகுவாக உங்கள் ராசியில் இருந்தார். இப்போ 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறார். அதே போல கேது பகவானும் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருந்தது. இப்போ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது வந்து அமர்கிறது. பொதுவாக இந்த ராகு கேதுகள் மறைவிடத்தில் இருக்கும்போது, அதாவது 6, 12ஆம் இடம் அச்சுக்கல்ல இருக்கும்போது ராகு கேதால் நன்மைகள் தான் உண்டு. ஸோ மீனராசி என்பவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகு கேதுனால பாதிப்பு இல்லை, நன்மைகள் உண்டு. என்ன நன்மை உண்டு? உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த ராகு கேதுக்கள் உருவாக்கும். அப்போ ராகு 12இல் இருக்கார். ராகுங்கிறது ஒரு வெளிநாட்டு கிரகம், அந்நிய கிரகம், அந்நிய மதத்தினரை சார்ந்துள்ள ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல, அதாவது வெளிநாட்டு ஸ்தானம் என்கின்ற இடத்துல இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு அருளுவார். அப்போ ராகு சனியாக வேலை செய்வார், தன்னை பார்த்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவாகவும் வேலை செய்வார். குருங்கிறது உங்க லக்ன அதிபதி, 10ஆம் அதிபதி ஆக அந்த குரு இருக்கார் அல்லவா. அப்போ தொழிலுக்காக, வேலைக்காக, உங்களுடைய சுய நலத்துக்காக நீங்க போகணுங்கிற எண்ணத்துக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும். அப்போ ஒரு சிலர் இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறும். இப்போ விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் விசா கிடைத்துவிடும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தையும் வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைச்சிடும். இது நம்பர் 1. அப்போ என்ன, புதிய இடம் தேடி போக போகிறீர்கள். ஏற்கனவே ஒரு இடத்தில் இருந்தவர்கள் இப்போ இடப்பெயர்ச்சி, அதாவது இடம் மாற்றம், வேலைக்காக மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ராகு பகவான் 12இல் அமர்ந்திருக்கார். குரு உங்கள் ராசி அதிபதி ராகுவை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்துல போய் குரு அமர்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறதும், வெளிநாட்டுக்கு காரக கிரகமான ராகு 12இல் இருப்பதும், வெளிநாடு நகருதல், நகருதல் என்ன, இருக்கிற இடத்தை விட்டு நகருதல் என்கின்ற அமைப்பு இருக்கு. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. ராகு பகவான் சனியாக வேலை செய்வார். அந்த சனி என்பது உங்க ஜாதகப்படி யாரு, 11க்குரியவன், லாபத்தையும் தரும், ஆனால் அதே சமயத்தில் விரயத்தை தரும். அப்போ தொழிலின் மூலமாக லாபம் கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்கள் அந்த லாபத்தை வைத்து கொண்டு உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கொண்டு, இல்லைன்னா விரயம் ஆகிரும், செலவுகள் நிறைய ஆகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ என்ன, சுப செலவுகளை செய்து கொள்ளலாம். சுப செலவுகளை செய்து கொள்ளலாம். என்ன சுப செலவுகள் செய்து கொள்ளலாம்? உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் போய் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் என்ன ஓட்டங்கள் எல்லாமே ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், வாடகை வீட்டில் இருக்கிறோம், நிறைய செலவாகுது, சொந்த வீடு கூட ஒன்று அமையிலையே அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் சொந்த வீடு அமையக்கூடிய கொடுப்பினை இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் ஒரு விரயம்ங்கிறது இருக்கும். சுப விரயங்கள், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, அல்லது நிறைய பேர் திருமண யோகம் என்பதும் உண்டு. அப்போ திருமண பாக்கியங்களை கொடுக்கும்.
அப்போ திருமணத்துக்காக செலவு செய்வீர்கள். அதாவது தன்னுடைய திருமணத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அப்போ திருமண யோகம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் படிப்புக்காக இடம் மாறுவார்கள். உங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அதுவும் குறிப்பாக அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ட்ராவல் இருக்கும் அல்லது ஹாஸ்டலில் போய் தங்கி கொள்ளக்கூடிய தன்மை. அதாவது இடம் மாற்றம், ஒரு இடம் என்பது உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த இடத்துல போய் இருக்கணும், உங்கள் மனசில் பதிவாயிருக்கும், தான் இங்கே இருக்கிற, நான் படிக்கிறது இங்கே தான், இங்கே போய் படிக்கணும். அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு யூஜி முடிச்சாச்சு, ஒரு பிஜி வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறது ஒரு 2-3 வருடங்களாக கனவு காண்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அது உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிரும், கிராண்டட் ஆயிரும். நீங்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. ஏன்னா ராகு கேது பயிற்சி என்னாலே, ராகு அப்படின்னாலே பாம்புனால் நகருதல். அது 12ஆம் இடத்தில் இருக்குது. உங்கள் ராசிபதி 12 பார்க்குது. அதனால் நகருதல் என்பது 100% உங்களுக்கு நடக்கும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். உபஜயஸ்தானத்தில் கேது இருக்குது. கேது 6ல் இருக்கிறது ரொம்ப நல்ல தன்மை. 6 அப்படிங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இந்த கடனுக்குள்ளே போவீங்க. தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 7ரை சனியில் ஜென்ம சனியாக இருக்குது. உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்களை செஞ்சு விட்டுரும். அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். எங்கே பணத்தை போடுவது, சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் செய்யணும், இப்போ தான் கூட்டாளிகள் வருவாங்க, கூட்டு தொழிலில் சேர்ந்து செஞ்சுக்கலாம், எதையாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பண்ணி உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. எதிர்ப்பு இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எதிர்ப்புக்குள்ளே போயிருப்பீங்க, போராடி வெற்றி பெறுவீர்கள். தோற்று போயிருவீங்கன்னு சொல்ல மாட்டேன், போராடி வெற்றி பெறுவீர்கள். மன உளைச்சல் இருக்கும், புரியுதுங்களா? அப்போது தேவையில்லாத எதிரிகளை ஊக்குவிக்காதீங்க. உங்கள் மனதுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும், உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். ரைட். ஹெல்த் விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. ஏன்னா 6ஆம் இடத்தில் கேது இருக்குது, ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏற்கனவே ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா மெடிக்கல் காரக கிரகம், ஒரு கேதுனாலே ஒரு மருத்துவ கிரகம்ங்கிறது அல்லவா, அது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நோய் சரியாகும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு நோய் சரியாகும். எங்கே? இடத்த மாற்றுவீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டல் வேறு, இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல் வேறு. மாற்றி உங்களுக்கு சரியாகும். ஹெல்த் சரியாகும், நோய் சரியாகும், மனம் சரியாகும், எண்ணம் சரியாகும், சிந்தனை சரியாகும். ஒரு மாற்றம் என்பது உண்டு. வழக்குக்கு, தேவையில்லாத வழக்குக்கு போக வேண்டாம். 2.5 வருஷம் மன உளைச்சலை கொடுக்கும். வழக்கு வேண்டாம். தேவையில்லாத வழக்கு அது உங்களை தேடி வந்தாலும் அப்படியே ஒதுங்கிருங்க, அப்படியே கிடப்பில் போட்டுருங்க. அது ரொம்ப நல்லது, இந்த மீனத்துக்கு நல்லது. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் அதுக்கான இதெல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது, தொந்தரவு பிரச்சனை உருவாக்கும். ஸோ இதில் கவனம், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமானா நிச்சயமாக உண்டு. அதான் சொல்லிட்டேனே, படிப்பு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும், கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும். ஆனால் படிச்சிருவீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கும், கொஞ்சம் வெளியில் கிடைக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இந்த சனி என்பது உங்கள் ராசியிலேயே போய் உட்கார்ந்துருக்கிறது. அது விரையாதிபதிங்கிறதுனால காலத்தை விரயம் பண்ணும், அவ்வளோதான். கால விரயம் ஏற்படுத்தும். ஒரு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 3 மணி நேரம் செய்வீங்க. அல்லது என்ன பண்ணும், சில குழப்பம் இருக்கும், பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், இது பண்ணினது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும், அவ்வளோதான். அதாவது ஒரு குழப்பம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலைப்பளு,
ஒரு ஒரு திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும், ஒரு தெளிவற்ற தன்மைங்கிறது இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு கோபப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள். என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வேலை விட்டுட்டு வா, நான் வேலை வாங்கி தர்றேன், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பலமாக இருக்குது, நீ விட்டுட்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்னா கூட நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. வேலை மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் இந்த மீனராசி என்பவர்கள் மாறணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. திருமண பாக்கியம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கும். குரு ராகுவை பார்க்கிறார். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகாமல் இருப்பவர்கள், நிறைய செலவு செஞ்சுட்டேன் சார், லட்சக்கணக்கில் பணம் செலவு செஞ்சுட்டேன் சார், ஆனால் சக்ஸஸ் ஆகலை சார், இந்த வருடம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வருடம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ராகுங்கிறது செயற்கை, செயற்கை குருங்கிறது இயற்கை. அப்போது அந்த குரு செயற்கையை பார்க்கறதுனால செயற்கை முறையில் கருவூட்டலுங்கிறது நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு ராகு கேதுக்களுக்கு நீங்கள் காளகஸ்தி ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. போக முடியல அப்படின்னா துர்க்கையம்மன் வழிபாடையும் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து விதத்திலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். ராகு சுபர்களோடு சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா, அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இப்ப கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார். அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை, இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.